தளபதி கூட பாத்தீங்கன்னா ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன்லயும் அவர் மத்த மேட்டர்ல விட்டு குட்டி கதை சொல்ல ஆரம்பிச்சாரு. மத்த எல்லாத்தையும் விட்டுட்டு படத்தை மறந்துட்டாங்க, பாட்டை மறந்துட்டாங்க. ஆனா தளபதியோட குட்டி ஸ்டோரி கேட்கறதுக்கு ஒரு மிகப்பெரிய கூட்டம் ஆடியோ லான்ச்சுக்கு போச்சு. அவனுக்கு ஒருவேளை ஒரு லவ் ஃபெயிலியர் ஆயிருக்கும். உடனே நான் என் பொண்டாட்டியோட இருக்கிற போஸ்ட் போடும்போது நீ மட்டும் நல்லா இருக்கியா அவன் பொண்டாட்டியோட அப்படின்னு போடுவான். அவனுக்கு வாழ்க்கையில இந்த மாதிரி என்ன மாதிரி சந்தியாராகம் மாதிரி ஒரு செட் ஆஃப் லேடிஸோட இருக்கிற மாதிரி அட்மாஸ்பியர் ஒன்று கிடைச்சிருக்காது. உடனே அதை போடுவான். பெண்கள் கூட்டம் அப்படின்றது உங்க லைஃப்ல டிஃபால்ட்டாவே இருக்குங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏனெல்லாம் இந்த கோகுலத்து கிருஷ்ணன் மாதிரி தான் சொல்லுவாங்க. சந்தியா ராகத்துல பாத்தீங்கன்னா சந்தியான்னு சொல்லி என்னோட அண்ணியா நடிக்கிறவங்க இருக்காங்க. அவங்கள நான் எப்பவுமே தோல்ல இப்படி கை வச்சுட்டு தான் நிற்போம். அவங்க தன்னை மறந்து நான் ஒரு பையனோட இப்படி நிக்கிறாங்கிறதே மறந்துடுவாங்க. அவங்களுக்கு நம்ம ஒரு கம்ஃபர்ட் ஜோனை கொடுக்கணும். எல்லா பெண்களையுமே நம்ம தப்பா பார்க்க முடியாதுல்ல. எல்லாத்தையுமே நம்ம அப்படி வில்லன் மாதிரி பார்த்துக்கிட்டு இவளை எப்படியாவது நம்ம என்ன சொல்லுவாங்க ஃப்ளர்ட் பண்ணிடணும், அது தாட்டாவே இருந்துச்சுன்னா அப்ப லைஃப்ல யாரோட தான் நட்பா பழகுவீங்க? நான் தனியா பிறந்த பையன், எனக்கு யாருமே இல்லை லைஃப்ல. நானும் அம்மா அப்பா தான் இருந்தோம். ஸ்டார்டிங்ல இருந்து இந்த அண்ணன் தம்பியா இருக்கிறவங்க எல்லாம் பார்க்கும்போது மனசுல அவ்வளவு ஏக்கமா இருக்கும். ஐயோ நம்மளுக்கு இப்படி ஒரு ஃபேமிலி இல்லையேன்னு. அந்த ஏக்கத்தை தீர்த்து வச்சது சந்தியா ராகம். சபரிமலை ஐயப்பன்னு சொன்னா உங்க ஃபேஸ் தான் சார் ஃபர்ஸ்ட் வருது. சோ எப்படி இந்த பக்திக்குள்ள வந்தீங்க? ஐயோ பக்திக்குள்ளலாம் வரலைங்க. ஐயப்பன்ங்கிறது ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். அதை அனுபவிச்சவங்களுக்கு, அது வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு அது பெருசா தெரியாது. ஏன்னா இதுதான் மனிதனோட வாழ்க்கை அப்படிங்கறத நம்ம உணர்ற இடம் எங்கன்னா ஐயப்பன் கோவிலுக்கு போகும்போது தான். ஒரு மனிதனும் கண்டிப்பாக போக வேண்டிய இடம் எதுனா சபரிமலை. அது எதுக்குன்னா ஐயப்பனை பார்த்தோம், அருள் வாங்கணும், ஐயா எனக்கு 10,000 கூட 20,000 கேட்டு அது இல்லை. அங்க போயிட்டு வர அந்த ஒரு ப்ரொசீஜர் இருக்கு பாத்தீங்களா, அந்த ப்ரொசீஜரை நீங்க அடாப்ட் பண்ணி அதை பண்ணிட்டு வெளியில வரும்போது. சினிபஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க தீபிகா வெங்கடேஷ். நம்ம கூட இன்னைக்கு யாரு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆன்மீகவாதின்னு சொல்லலாம், நல்ல அப்பான்னு சொல்லலாம், நல்ல ஹஸ்பண்ட் சொல்லலாம், இல்லாட்டி நல்ல ஆக்டர் சொல்லலாம். ஸோ இத்தனை வருஷமா திரைத்துறையில இருந்து நிறைய விஷயங்களை சாதிச்சு, அதுவும் பெண்கள் சூழல்களை ரொம்பவே நல்ல விஷயங்களை பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவரை தான் நம்ம மீட் பண்ண போறோம். லெட்ஸ் வெல்கம் ராஜ்கமல் சார். வணக்கம். வணக்கங்க. எப்படி இருக்கீங்க சார்? சூப்பரா இருக்குங்க. சினிமானாலே பஸ் தான். ஆனா நீங்க சினி பஸ்ன்னு ஒரு சேனலுக்கு பேரே வச்சு வந்திருக்கீங்க. நீங்க என்னையும் ஒரு நடிகனாக மதித்து என்னோட ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வச்சதுக்கு முதல்ல சாரிங்க. ஏன்னா அது ஹேப்பன்ஸ். நீங்கள் வந்த நேரம் பார்த்து ஒரு மாஸ்டர் ஷாட்டில் மாட்டிக்கிட்டோம். ஸோ அதால் இவ்வளோ நேரம் டிலே பண்ண வச்சதால் எல்லாருக்கும் ஒரு பட் ஆக்சுவலாக இது டெடிகேஷன் தான் சார். ஏன்னா இவ்வளோ இந்த கிரிட்டிக்கலான டைமில் கூட உங்களோட சீரியல் ஷூட்டை ஓரம் வச்சுட்டு எங்களுக்காக டைம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நல்ல விஷயத்தை நம்ம ஷேர் பண்ணுறதுக்கு இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க. அதால் இவ்வளோ அழகான ஆங்கர் வேறு வந்திருக்கீங்க தீபிகான்னு. ஸோ அதனால் கார்த்திகை மாதம் தீபிகா எல்லாம் ஒன்றா செட் ஆகுது பாருங்க. அதனால் அப்படியே போயிடுவாங்க. கார்த்திகை மாதம் தீபிகான்னு இந்த கேள்வியை நான் கேட்காம இருக்க மாட்டேன். ஏதாவது ஆசிரமம் ஓபன் பண்ணி இல்ல இந்த சபரிமலை பக்தர்களுக்கு ஒரு பஸ் வச்சு அவங்க எல்லாம் கூட்டு போயிட்டு வந்துட்டு, ஏன்னா உள்ள ஓபன் பண்ணாவே கார்த்திகை இல்ல சபரிமலை ஐயப்பன்னு சொன்னா உங்க ஃபேஸ் தான் சார் ஃபர்ஸ்ட் வருது. அதுவும் இல்லாம நீங்க ஒரு இடத்துல வேற சொல்லியிருக்கீங்க, என்னன்னா கார்த்திகை மாசத்துல வலி வந்தா கூட ஐயப்பா அப்படின்னு நான் கத்தணும் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. அதுவுமே ட்ரெண்ட் தான். ஸோ எப்படி இந்த பக்திக்குள்ள வந்தீங்க? என்ன நடந்துட்டு இருக்கு? இல்ல ஏதாவது ஃபியூச்சர்ல பிளான் வச்சிருக்கீங்களா சார்? ஐயோ பக்திக்குள்ளலாம் வரலைங்க. இது என்னன்னா அம்மானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரே பையன். ஸோ அவங்களோடய டிராவல் இருக்கும்போது அவங்களோட தான் எல்லா கோயில்களுக்கும் வந்தேன். ஒரு பீரியட்ல அவங்களுக்கு உடம்பு முடியாம போய் ஒரு ஆக்சிடென்ட் ஃபேஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்களால போக முடியலங்கும் போது அவங்களுக்கு அடிப்பட்டதை விட அவங்களுக்கு பெரிய வருத்தமா இருந்தது கோயிலுக்கு போக முடியல அப்படிங்கிறது. அப்ப நான் என்ன பண்ணேன், கோயிலுக்கு போயிட்டு எல்லா இடத்துலயும் வீடியோ எடுத்து அவங்க கிட்ட காட்டுவேன். அப்ப அந்த வீடியோவை பார்க்கும்போது இது வரைக்கும் நான் எங்க அம்மாவோட முகத்துல பார்க்காத ஒரு சந்தோஷத்தை அப்ப நான் பார்த்தேன். இந்த முழுசா சந்திரமுகியா மாறினாங்கன்னு சொல்லல, அந்த மாதிரி முழுசா மகாலட்சுமியா தெரிஞ்சாங்க எனக்கு. ஐயோ நல்லா இருக்கே, நான் போனா கூட இவ்வளவு பார்க்க முடியாது, நீ ஒரு ஆக்டருங்கிறதால உன்னை இவ்வளவு கூட்டி போயிருக்காங்களா அப்படின்னு சொல்லி. அப்ப நான் என்ன தோணுச்சுன்னா, கொஞ்சம் சுயநலமா யோசிச்ச விஷயம் என்னன்னா, ஒரு அம்மாக்கே இவ்வளவு சந்தோஷப்பட்டாங்கன்னா அப்ப இந்த மாதிரி போக முடியாத அம்மாக்கள் உலகம் பூரா எத்தனை பேர் இருப்பாங்க. அந்த அம்மாக்களுக்கெல்லாம் நம்ம ஏன் இதை காட்டக்கூடாது அப்படின்னு ஆரம்பிச்சதுதான் இந்த வீடியோ எடுக்கிற வேலை. இல்லைன்னா எல்லாருமே என்னை விட இன்னும் கடுமையான பக்திமான்கள் இருக்காங்க, உண்மையான ஆன்மீகவாதிகள் இருக்காங்க கோவிலுக்கு போயிட்டு. ஆனா அவங்கெல்லாம் ஒரு போட்டோ கூட எடுக்க மாட்டாங்க, போவாங்க சாமி கும்பிடுவாங்க வந்துருவாங்க. நாம என்ன பண்ணோம், அதை எடுத்து போடவும் அதுல வந்த கமெண்ட்ஸ், தம்பி எனக்கு குழந்தை இல்லாம இருந்துச்சு, உங்கள்ட்ட பார்த்தேன் எனக்கு குழந்தை வந்துச்சு, எனக்கு பேரன் இல்லாம இருந்துச்சு அப்படின்னு அந்த அம்மாக்கள், அந்த அக்காக்கள், அந்த தங்கச்சிகள் கொடுத்த அந்த என்கரேஜ்மெண்ட் மட்டும் என்ன ஆயிடுச்சுன்னா,
எந்த கோயில் போனாலும் டிஃபால்ட்டா ஒரு கேமரா ஒன்று எடுத்துட்டு போயிடுவோம். இதுல கலாய்க்கிறவங்களும் இருக்காங்க. இவன் கோயிலுக்கு போறானா வீடியோ எடுக்க போறானா அப்படின்னு கலாய்க்கிற ஒரு கூட்டமும் 10% இருக்கு. பட் அந்த 10% அழகா எடுத்து ஓரமா வச்சுட்டு இந்த ரசிக்கிற 90% இருக்காங்கல்ல. ஏன்னா இதுல பாதி பேர் மாற்றுத்திறனாளிகள், கை கால் இல்லாதவங்க, அவங்களால கோயிலுக்கு போகணும்னு மனசுல என்ன இருக்கும், ஆனா அங்க போக முடியாது. அவங்களோட ஒரு மிரரா நான் மாறினேன். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, why can't I டேக் மோர் வீடியோஸ் அண்ட் போட்டுக்கிட்டே ஏன் இருக்கக்கூடாது, நம்மளால தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையும் ஏன் சொல்லக்கூடாது, ஏன் மக்கள் அதை பார்க்கக்கூடாதுன்னு தோணுனது தான். இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த நடிகன்கிறது போயிடுச்சு, எல்லா இன்ஃப்ளூயன்சரு லொட்டுலஸ்கெல்லாம் போய் இப்போ ஃபைனலாக பக்திமான் அப்படின்னு சக்திமான் மாதிரி பக்திமானா நிற்கிறேன். சத்தியமாக சொல்லணும்னா நான் அவ்வளோ பெரிய பக்திமான்லாம் கிடையாது. நான் வந்து உங்களை மாதிரி இந்த அவரை மாதிரி இவரை மாதிரி ரொம்ப யதார்த்தமான ஒரு ஆள் தான். ஆனால் அந்த கண்டென்ட் நான் ஏற்றி பேசுகிறேன்ல, அது அந்த ஃப்ளோ கரெக்டா வந்துருது. ஸோ அந்த இடத்துல நான் ஒரு நல்ல நடிகன் தானே தவிர சத்தியமா நான் ஒரு நல்ல பக்திமான் இல்லை. அந்த கோயிலை பத்தி வரலாறு என்ன பண்ணுவேன்னா, இப்போ அவர்கிட்ட கேட்பேன், இவர்கிட்ட கேட்பேன், ஒரு 5 பேர்த்திட்ட கேட்டுருவேன். அதுதான் நான் பண்றேன். மேபி ஏதாவது சூப்பர் விஷயம் ஏதாவது சொல்றானா இதான் அது சூப்பரான விஷயம். ஒரு கோயிலோட வரலாற டக்குன்னு இப்போ நீங்க சொன்னா உடனே போய் சொல்லிட மாட்டேன். இந்த இடத்துல பாம்பு இருந்துச்சாமே சாமி அப்படின்னு அந்த ஐயர்கிட்ட கேட்பேன். வாசல்ல ஒருத்தர் பிக்ஷை எடுத்துட்டு இருப்பார்ல, அவர்கிட்ட போய் உட்காந்து, சாமி இந்த கோயில்கிட்ட பாம்பு இருந்துச்சாமே தான். பாம்பெல்லாம் இல்லப்பா, அது பாம்பு இல்லை, இப்படி இந்த 5 பேர் 6 பேரோட கண்டென்ட் மண்டக்குள்ள ஏறி அது ஒரு 180 செகண்ட்ஸ் கண்டென்ட்டா மாதிரி ஒரு ரீலா என் வாயிலிருந்து வெளியில வரும். அப்படி வர விஷயங்கள் கரெக்டா இருந்துட்டு இருக்கு பை காட் கிரேஸ். இதுதான் நான் ஆன்மீகவாதியா மாறின கதை. இதுல வந்து ஆமா, மக்களே கேட்டுக்கவங்களே, எனக்கு ஆன்மீகத்துக்கு பெரிய சம்பந்தம் எல்லாம் இல்ல. இன்னைக்குன்னு பார்த்து வேட்டின்னு பார்த்து மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆனா பாருங்க, இப்படி வந்து உட்கார்ற மாதிரி ஆயிடுச்சு. அதனால பக்தியை உலகத்துக்கு எடுத்து சொல்லும் ஒரு டிரான்ஸ்லேட்டர்னு வச்சுக்கலாமா, டிரான்ஸ்லேட்டர்னு வச்சுக்கலாம், கம்யூனிகேட்டர்னு வச்சுக்கலாம், இல்ல மீடியா பர்சன் அப்படின்னு கொஞ்சம் திமிராவே சொல்லிக்கலாம். ஸோ அவ்வளவுதான் நானே தவிர மற்றபடி இந்த ஐயப்பனோட விஷயம் என்னன்னா, ஐயப்பன்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். அதை அனுபவிச்சவங்களுக்கு, அது வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு அது பெருசா தெரியாது. ஏன்னா இதுதான் மனிதனோட வாழ்க்கை அப்படிங்கறத நம்ம உணர்ற இடம் எங்கன்னா ஐயப்பன் கோயிலுக்கு போகும்போது தான். ஏன்னா அது வரைக்கும் நம்மளுக்கு வந்து இந்த செருப்பு இல்லாம நான்லாம் 5 நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். எனக்கு வந்து செருப்பு வீட்டுக்குள்ளார போட ஒரு செருப்பு வேணும், வெளில ஒரு செருப்பு வேணும். என்னைக்கு ஐயப்பன் கோயிலுக்கு முதல் தடவை போயிட்டு வந்தேனோ அது எனக்கு தேவையில்லாத ஒரு பொருள் ஆயிடுச்சு. இப்போ ஒரு 2 நாள் முன்னாடி கூட நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுல நிறைய பேர் செருப்பு போடாம வரீங்களே அப்படின்னு, மற்றவங்க எல்லாம் செருப்பு போட்டிருந்தாங்க, நான் மட்டும் செருப்பு போடாம ஏன் இருந்தேன்னா, நீங்க செருப்பு போடாம என்ன ஒரு 50 நாள் இருக்க சொன்னீங்கனாலும் இந்த புல்லு முள்ளு எதுல நடக்க சொன்னாலும் நான் ரெடி. அதே மாதிரி தரையில படுக்கிறது, பச்சை தண்ணியில குளிக்கிறது, விரதம் இருக்கிறது, ஸோ தாடி வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணாம நம்ம அழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது எல்லாமே மாறிடும். சபரிமலைக்கு போயிட்டு வந்தோம். அந்த ஒரு 48 நாள்ல நம்ம ஒரு மிஷின்குள்ள போயிட்டு இப்படி வெளியில வந்தா எப்படி இருப்போம், அந்த மிஷின் தான் சபரிமலை. ஸோ ஒரு மனிதனும் கண்டிப்பாக போக வேண்டிய இடம் எதுனா சபரிமலை. அது எதுக்குன்னா, ஐயப்பனை பார்த்தோம், அருள் வாங்கினோம், ஐயா எனக்கு 10,000 கூட 20,000 கேட்ட அது இல்லை. அங்க போயிட்டு வர அந்த ஒரு ப்ரொசீஜர் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ப்ரொசீஜரை நீங்க அடாப்ட் பண்ணி அதை பண்ணிட்டு வெளியில வரும்போது இந்த உலகத்துல நீங்க எந்த கேவலம்னாலும் அதை சமாளிக்க ரெடி ஆயிருவீங்க. செருப்பு இல்லையா, ஓகே. வெறும் தரையில படுக்கணுமா, ஓகே. பச்சை தண்ணியில நல்லா சில்லுன்னு குளிக்கணுமா, ஓகே. சாப்பிடாம சைவமா இருக்கணுமா, ஓகே. மற்றபடி எனக்கு மது பழக்கம் இல்லை, அது இல்லாதவர்கள், அது ரெகுலரா அடிச்சுட்டு இருக்கிறவங்க அதை விட்டுட்டு இருக்கணுமா, ஓகே. ஸோ நீங்க ஒரு பர்ஃபெக்டான ஒரு மோல்டா மாறி அந்த 48 நாள்ல வெளியில வரும்போது, அதுக்கப்புறம் எவ்வளோ பெரிய ஆள் வந்து உங்களை வற்புறுத்தினாலும் அதுக்குள்ளார போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து 99% கம்மி. ஸோ இது வந்து ஒரு மிஷின் மாதிரி ஐயப்பன் கோயில். ஸோ அந்த விஷயம் எனக்கு முதல் நாள் போய் இதெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சோடனே அதை நிறைய சொல்ல ஆரம்பித்தேன். இதை பிரித்து சொல்ல ஆரம்பித்தேன். அதாவது செருப்பு போடுறதுனா இதுதான், இதில் உங்களுக்கு காலில் இவ்வளோ நரம்புகள் இருக்கு, இது ஐயப்பன் கோயிலுக்கு போய் நீங்கள் செருப்பு போடாமல் போகும்போது இவ்வளோ நல்லது நடக்குது. அது எல்லாமே மக்களுக்கு புது இன்ஃபர்மேஷனா. என்னோட டார்கெட் யாருன்னா ஜென்சி கிட்ஸ். ஏன்னா இன்னைக்கு கோயிலுக்கு போறதுனால ஜென்சி கிட்ஸுக்கு வந்து, மம்மி ஐ எம் நாட் கமிங், யா லைட்டா தலைவலி செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க சார். ஆமா சார், தீபாவளினா வெறும் ஹாலிடே, குளிக்க மாட்டேங்கிறாங்க. சோ இந்த லெவல்ல அவங்க இருக்காங்க. புது Dressலாம் மாசத்துல 2 நாள் 3 நாள் போட்டுக்கலாம், தீபாவளிக்கு எடுக்குறாங்க, அந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்க மாட்டேங்கிறாங்க. சோ கோயில்ல நீங்க சொன்னீங்கனாலே எல்லாருமே ஐயோ வேண்டாங்கறாங்க. சோ என்னோட டார்கெட் என்னன்னா, ஒரு அழகான குட்டி கதை ஒன்னு சொல்லி அது மூலமா அவங்க அந்த கோயிலுக்கு என்ன இவ்வளவு சொல்றானே இவனுக்காக அந்த கோயிலுக்கு போய் பார்ப்போமே அப்படிங்கறத ஒரு டார்கெட்டா ஃபிக்ஸ் பண்ணேன். அதுல இருந்து என்ன பண்ணேன், இந்த சாமியோட கதையை வந்து உட்காந்து இங்கிருந்து முருகர் இவ்வாறு வந்தார் அப்படின்லாம் சொன்னீங்களே, சத்தியமா நீங்களே இன்டர்வியூ முடிச்சுட்டு போயிருவீங்க. அதான் என்ன, முருகர் வந்தாரா, அந்த இடத்துல ஒரு தவன்ட்டாரா, அங்க வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம சொல்லவும் அவன் என்ன ஆயிடுறான், இன்ஸ்பயர் ஆகி இங்க கதை கேட்கிற அந்த மூடுக்குள்ள போயிடுறான். ஒரு 90 வயசு அந்த 90 வயசு தாத்தாவா இருந்தாலும் சரி, 9 வயசு குழந்தையா இருந்தாலும் கதை கேட்கறது எப்பவுமே பிடிக்கும்.
அதனால தான் தளபதி கூட பாத்தீங்கன்னா ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன்லயும் அவர் மத்த மேட்டர்ல மட்டும் குட்டி கதை சொல்ல ஆரம்பிச்சாரு. மத்த எல்லாத்தையும் விட்டுட்டு படத்தை மறந்துட்டாங்க, பாட்டை மறந்துட்டாங்க. ஆனா தளபதியோட குட்டி ஸ்டோரி கேட்கறதுக்கு ஒரு மிகப்பெரிய கூட்டம் ஆடியோ லான்ச்சுக்கு போச்சு. ஸோ அவர்கிட்ட இருந்து அதில் திருடி நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம பக்திக்கு இந்த குட்டி ஸ்டோரியை வச்சுப்போம் அப்படின்னு சொல்லி நான் வைக்க ஆரம்பிச்சோன்னே என்னாச்சு, அதை யதார்த்தமா சொல்ல ஆரம்பிச்ச அந்த முறை வந்து எல்லா கோயில்களுக்கும் வந்து போற மாதிரி ஒரு வீடியோஸ் போடுற மாதிரி, அதுல முக்கியமா சபரிமலையை பத்தி பிரிச்சு சொல்ற மாதிரி எனக்கு ஒரு கட்டம் அமைஞ்சிருச்சு. நான் என்ன பண்ணிட்டேன்னா சபரிமலைக்கு போறப்போ என் கூடவே சப்ஸ்கிரைபர்ஸையும் ஃபாலோயர்ஸையும் வாங்க கூட போலாம் அப்படிங்கிற மாதிரி. இப்ப நம்ம எங்க பண்றோம், இந்த கடையில டீ குடிக்கிறோமா, இந்த கடையில டீ குடிக்கலாம், இப்படி குளிக்கிறோமா, இப்படி பண்றோமா, எல்லாத்தையும் சொல்லவும் அது டிஃபால்ட்டா என்ன ஆயிடுச்சு, ஒன்னு மில்லியன் போய் இப்ப இந்த சபரிமலை ராஜ்கமல்னு போட்டாலே டிஃபால்ட்டா அந்த விஷயங்கள் வந்துருக்கு. சார் இப்போ நீங்கள் ஒரு விஷயம் பர்டிகுலராக மென்ஷன் பண்ணி சொன்னீங்க, 10 பேர் வந்து இதை நெகட்டிவாக தான் பார்ப்பாங்க, மீதி இருக்க 90% நான் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 10 பேரோட நெகட்டிவிட்டியை எப்படி இக்னோர் பண்ணுறீங்க, இந்த 90% பர்சன்ஸ்க்காக எந்த அளவுக்கு உழைக்கிறீங்க, ரெண்டுத்தையுமே வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சொல்ல முடியுமா? சூப்பரவன்ட்ட உம்மனும் கடுப்பேற்றுவன்ட்ட கம்முன்னு போயிட்டே இருக்கணும், வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கணும், அவ்வளோதாங்க. இது அவங்களுமே தப்பு சொல்லணும்னு சொல்கிறவங்க இல்லை நெகட்டிவிட்டி. என்கிட்ட ஒருத்தர் வந்து ரொம்ப நாள் நெகட்டிவ் கமெண்ட் போட்டே இருப்பார், அவருக்கு நான் ரிப்ளை பண்ணிட்டே இருந்தேன். அப்புறம் அவர் என்ன ஒரு நாள் மெசேஜில் சொன்னார், அண்ணா இல்லைண்ணா நீங்கள் பாசிட்டிவ் கமெண்ட்னா லைக் மட்டும் பண்ணிட்டு போயிடுறீங்க, நெகட்டிவ் கமெண்ட்னா அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறீங்க, ஒரு 2 மினிட்ஸ் என்கிட்ட பேச மாட்டீங்களான்னு நான் நெகட்டிவ் கமெண்ட் போட்டேன். அட்டாங்கொய்யால நான் என்ன நினைச்சிட்டேன், இது எத்தனை பேரோட மனசை வந்து புண்படுத்தும் தெரியுமா? நீங்க வந்து என்ன பேசினது பிரச்சனை இல்லை, என்ன பேசினோன்னே என்ன ஆயிடுது, எனக்கு சப்போர்ட் பண்ற ஒருத்தர் அங்க ஒரு சண்டை போடுறாங்க, அதுக்கு 2 பேர் சப்போர்ட் இருக்கிறாங்க. ஒரு 20 நிமிஷத்துல இந்த வீடியோ போட்டு பார்த்தா அங்க ஒரு மினி குருக்ஷேத்திரமே நடந்திருக்கு, பயங்கரமான ஒரு போரே நடந்திருக்கு அந்த கமெண்ட்ஸ்ல. என்னன்னா சப்போர்ட் பண்றவங்க அது இதுன்னு உள்ளுக்குள்ளார பஞ்சாயத்து, ஏகப்பட்ட பஞ்சாயத்து பேருக்கு. ஸோ அவங்களோட மனசுல என்னன்னா 2 பேர் இருக்காங்க இந்த நெகட்டிவிட்டியில. ஒண்ணு வந்து ஏதாவது சொல்லி நம்மளோட அந்த அட்டென்ஷனை வாங்குறதுக்காக கஷ்டப்பட்டு நெகட்டிவ் கமெண்ட் போடுறவங்க. இன்னொன்னு என்னன்னா ஏதோ ஒரு விதத்துல ஒரு சின்ன விரக்தியானவங்க. அவங்க இந்த நெகட்டிவ் கமெண்ட் போடுறவங்க இத பண்ண முடியலையே அப்படின்ற இந்த நெகட்டிவ் கமெண்ட் போடுறவங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கும். ஐயோ அவனுக்கு வாழ்க்கையில என்ன கிடைக்கலையோ, அவனுக்கு ஒருவேளை ஒரு லவ் ஃபெயிலியர் ஆயிருக்கும், உடனே நான் என் பொண்டாட்டியோட இருக்கிற போஸ்ட் போடும்போது நீ மட்டும் நல்லா இருக்கியா அவன் பொண்டாட்டியோட அப்படின்னு போடுவான். அவனுக்கு வாழ்க்கையில வந்து இந்த மாதிரி என்ன மாதிரி சந்தியாராகம் மாதிரி ஒரு செட் ஆஃப் லேடிஸோட இருக்கிற மாதிரி அட்மாஸ்பியர் ஒன்று கிடைச்சிருக்காது, உடனே அதை போடுவான். கோயிலும் சாமி மேலேயும் கடுமையான ஒரு விரக்தியிலையோ அந்த சாமி அவனுக்கு சரியா கொடுக்காதாலேயோ அந்த கோவத்துல இருக்கிறவன். இந்த மாதிரி பாவப்பட்ட ஜீவன்கள் தான் நெகட்டிவ் கமெண்ட் போடுறவங்களே தவிர அவங்க வந்து ஒரு தப்பானவர்கள் கிடையாது. நம்ம அவங்களை சொல்லி நம்ம அவங்களை கரெக்ட் பண்ணுமே தவிர, ஏன்னா அவனும் யாருங்க, திருப்பி நம்ம அண்ணன் தம்பி தங்கச்சி இங்க இருக்கிறவங்க தான். அவங்க மனசுல இருக்கிற பெயினை வந்து அவங்க அந்த நெகட்டிவ் கண்டென்ட் போட்டால் அவங்களுக்கு ஏதோ அன்னைக்கு பயங்கரமா சரக்கு அடிச்ச மாதிரி, பயங்கரமா 1 கோடி ரூபா சம்பாரிச்ச மாதிரி அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். அது இல்லடா லைஃப், அதுக்கு பதிலாக இப்படிடா அப்படிங்கிறத புரிய வைக்க ட்ரை பண்றேன். ரொம்ப பெருசா தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தாங்கன்னா மார்க்கால் பண்ணி டெலிட் ஆகும். இப்போ வந்து பெண்கள் கூட்டம் அப்படின்றது வந்து உங்க லைஃப்ல வந்து டிஃபால்ட்டாவே இருக்குங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ உங்க ஃபேமிலின்னு பொழுது 2 பெண் குழந்தைகள், ஸோ அவங்க லைஃப்குள்ள வந்ததுக்கு அப்புறமா எந்த அளவுக்கு மாறிச்சு. இப்போ வந்து சீரியலுமே வந்து உங்களுக்கு பெண்கள் சூழ் உலகு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ இதை எப்படி பாக்குறீங்க? ஏனெல்லாம் இந்த கோகுலத்தில் கிருஷ்ணன் மாதிரி தான் சொல்லுவாங்க. அதான் சொல்ல வந்தேன் சார், மன்னிச்சுக்கோங்க. அதை சொல்ல அது சாமி தானே, அதுவும் சாமி தானே, அதனால சொல்லலாம். அது அப்படிதான் சொல்லுவாங்க. அதுவா அமையறது தான், வேற ஒன்றும். அது ஒன்று பிளான் பண்ணி இப்போ இந்த சீரியல் வந்தால் 20 பேர் இருப்பாங்க, இதில் நம்ம நடிக்க வரோம்லாம் இல்லை. அது செட் ஆயிரும். மோரோவர் லேடிஸ் கிட்ட நம்ம பழகும் போது ஒரு அழகான ஒரு கம்ஃபர்ட் ஜோன் அவங்களுக்கு கொடுத்துட்டோம், கிரியேட் பண்ணிடுவீங்க. ஆமா, அவங்கள வந்து தப்பான முறையில வந்து நம்ம பார்க்கல, அவங்ககிட்ட நம்ம நெகட்டிவான விஷயங்கள் பேசல, அவங்கள வந்து அவங்க அருவறுப்பு படுற மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ணலனாலே எந்த பெண்ணுக்குமே நம்ம பழகும் போது அவங்களுக்கு வந்து கூட பழகிறவன் நம்மளோட தோழன் அப்படிங்கிற உணர்வு வந்துடும். இப்போ இதே சந்தியா ராகத்தில் பார்த்தீங்கன்னா சந்தியான்னு சொல்லி என்னோட அண்ணியா நடிக்கிறவங்க இருக்காங்க. அவங்கள நானும் எப்பவுமே தோல்ல இப்படி கை வச்சுட்டு தான் நிற்போம். அவங்க தன்னை மறந்து நான் ஒரு பையனோட இப்படி நிற்கிறாங்கிறதே மறந்துடுவாங்க. அப்புறம் தட்டுவாங்க, டே போடா போய் நடுறா போடா, இல்லை நீ வர நீ போன. என்னோட ஒய்ஃபா நடிக்கிறவங்க, என்னோட அக்காவை நடிக்கிறவங்க, அவங்களுக்கு நம்ம ஒரு கம்ஃபர்ட் ஜோனை கொடுக்கணும். சரி, எல்லா பெண்களையுமே நம்ம தப்பா பார்க்க முடியாது இல்லை, எல்லாத்தையுமே நம்ம வந்து அப்படி வில்லன் மாதிரி பார்த்துக்கிட்டு இவளை எப்படியாவது நம்ம வந்து என்ன சொல்லுவாங்க ஃப்ளர்ட் பண்ணிடணும், அது தாட்டாவே இருந்துச்சுன்னா அப்ப லைஃப்ல யாரோட தான் நட்பா பழகுவீங்க? அந்த நட்பா பழகன்னு நம்ம இது வந்து நான் மாசம் 15 நாள் இருக்க போற ஒரு இடம். இந்த 15 நாள் நான் என் அம்மா அப்பாவை பார்க்குறேனோ இல்லையோ, ஆனால் இதில் நடிக்கிற இந்த பெண்களை நான் பார்த்தே ஆகணும். அப்போ அவங்ககிட்ட போய் நான் தப்பாக மூவ் பண்ணேன்னா எப்படி என் மேலே ஒரு நல்ல மரியாதை இருக்கும்? இதுதான் நான் அவங்களுக்கு கொடுத்த கம்ஃபர்ட் ஜோன். இந்த கம்ஃபர்ட் ஜோன் ஆட்டோமேட்டிக்காக என்ன கன்வெர்ட் ஆகிடுதுன்னா, ராஜ் வாயை நம்ம ஒரு ரீல்ஸ் பண்ணலாம். அந்த ரீல்ஸை தூக்கி நாங்கள் சோஷியல் மீடியாவில் போடும்போது என்னடா இவன் கலராக பொண்ணுங்களோட இருக்கான், இதுதான் அதுக்கான காரணமே தவிர அவங்கவுங்க 4 ரீலோட வந்துருவாங்க டெய்லி காலையில். ராஜ் இந்த ரீல் பார்த்தேன், சமையல் ரீல்னு எங்கள் அக்கா வருவாங்க, ஏதாவது அனிமல் ஆக்டிவிஸ்ட் எங்கள் அண்ணி சந்தியா அண்ணி, அவங்க வந்து டே. ஆனா நீங்க பாருங்க பேசும்போது கூட அண்ணி
வைஃப் ஆமாமா, அக்கா அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்படிதான் வரும். அந்த மூட்லயே தான் இருக்கீங்க. ஆமாங்க 2 வருஷமா நான் அவங்களை அப்படிதான் கூப்பிட்டுட்டே இருக்கேன். நான் சந்தியான்னு கூப்பிட்டதே இல்லை. அண்ணே இங்க வாங்கினா உடனே அவங்க எஞ்சி டக்குன்னு வருவாங்க. ஏன்னா நான் வந்து தனியா பிறந்த பையன், எனக்கு யாருமே இல்லை லைஃப்ல. நானு அம்மா அப்பா தான் இருந்தோம். அதுக்கப்புறம் லதா குழந்தைங்க. அதுக்கப்புறம் ஸ்டார்டிங்ல இருந்து இந்த அண்ணன் தம்பியா இருக்கிறவங்க எல்லாம் பார்க்கும்போது மனசுல வந்து அவ்வளவு ஏக்கமா இருக்கும். ஐயோ நம்மளுக்கு இப்படி ஒரு ஃபேமிலி இல்லையே. அந்த ஏக்கத்தை தீர்த்து வச்சது சந்தியா ராகம். இதுல பாத்தீங்கன்னா ஒரு 15 பேர் கொண்ட குடும்பம். சோ காலைல உள்ள வந்தா எல்லாரையும் இவ்ளோ இதுல வந்து உங்களுக்கு ஃபேமிலிங்கிறது கிரியேட் பண்ணதே இந்த சீரியல் தான் அப்படி சொல்றீங்க. மத்ததெல்லாம் ஒரு வைஃப் இருப்பாங்க, ஒரு பேர் இருப்பாங்க, ஒரு லவ் இருக்கும். இப்ப அபியும் நானும் பாத்தீங்கன்னா நானும் என் பாப்பாவும் இருப்போம். அந்த பாப்பாவோடயே தான் என்னோட டிராவல் இருக்கும். அவளுக்குமே உங்க மூஞ்ச பார்த்து எனக்கு போர் அடிக்குது அப்படின்னு அவ சொல்லுவா. நான் சொல்லுவேன் உன் மூஞ்ச பார்த்து எனக்கு போர் அடிக்குது, ஆனாலும் வேற வழி இல்ல, 800 எபிசோடு வந்தாச்சு வாங்க போலாம் அப்படிம்பாவ. அதனால இப்படிதான் நாங்க போயிட்டு இருப்போம். பட் இங்க வந்து பார்த்தா நாட்டாமை படம் மாதிரி ஒரு பெரிய ஃபேமிலி. அண்ணன் அண்ணி அக்கா மாமா அண்ணன் பொண்ணு அக்கா பையன் அப்படின்னு ஏகப்பட்ட பேர். ஸோ இவங்க எல்லாரோடையும் இருக்கும் போது எனக்கு அந்த பேரையே நான் சொல்லி மனோஜ் ராஜீவ்ங்கிறதுலாம் மறந்து போச்சு. மாமா அண்ணன் அண்ணி அப்படின்னு. ஸோ இந்த செட்டப்ல டெய்லி நாங்கள் ரீல்ஸ் பண்ணவும் அது சோஷியல் மீடியாக்குள்ளார போகவும் என்ன ஆயிடுச்சு, எப்போ பார்த்தாலும் அவர் வந்து கலன்னு இருப்பாரு. இப்போ ஒண்ணுமே இல்லைங்க, இந்த இன்டர்வியூ முடியுது சார் நம்ம ஒரு ரீல் பண்ணலாமான்னு நீங்க கேட்குறீங்க. ஐயோ சாரிங்க அப்படின்னு நான் சொல்ல முடியுமா? உங்களோட ரீல் பண்ணுவேன். உடனே அதை பாக்குற உங்க டீம்ல இருக்க அதுக்குள்ள ராஜ்கமல் சரியான உமனைசரா இருப்பான் போல. டேய் ஒரு ரீல் பண்றதுக்கு உமனைசருக்கு என்னடா வித்தியாசம்? சரி அவனோட கண்ணோட்டத்துல உமனைசர்னா ரீல்ஸ் பண்றவன் அப்படின்னு அவனை சொல்லி திருத்துறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு பதிலா நம்ம ரீல் பண்ணி அதுல ஒரு 1 மில்லியன் ஏத்திட்டு போயிட்டே இருக்கணுமே தவிர அவனுக்கு விளக்கம் கொடுக்கறது நம்ம வேலை இல்லை. சூப்பரா சொன்னீங்க. ஆக்சுவலா வந்து கரெக்டான ஒரு கிளியரான ஒரு பதில் தான் சொல்லியிருக்கீங்க சார். இப்போ பெண்கள் சூழ் உலகு அப்படின்னு சொல்றதை தாண்டி ஒரு அப்பாவா உங்களோட ரோல் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அவங்கள நீங்க வந்து சந்தோஷப்படுத்துற அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். இப்போ ஒரு ஹஸ்பண்டா இருக்கிற ரோல் வந்து அதை விட கஷ்டம். சண்டைகள் வரும், நிறைய பிரச்சனைகள் வரும், அதை தாண்டி நீங்க வந்து அதுல ஹாப்பியா இருக்கணும். இப்போ வந்து இங்க ஒர்க் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது அங்கேயும் சிக்கல்கள் இருக்கும். ஸோ இதை எப்படி பாக்குறீங்க, இதை எப்படி ஹேண்டில் பண்றீங்க? ஒரு மனிதனும் ஒரு உலகங்க. அந்த உலகத்துக்குள்ளார என்னன்னாலும் உங்களோட உலகத்துக்குள்ள நான் வர முடியாது, என்னோட உலகத்துக்குள்ள நீங்க வர முடியாது. ஆனா உங்க உலகத்துக்கு கொஞ்சம் மரியாதை கொடுத்து அதுல இருக்கிற நல்லதை நம்ம எடுத்துக்கிட்டு இது கெட்டதுங்கிறத சொன்னாலே போதும், எல்லா உறவையும் அழகா மெயின்டைன் பண்ணலாம். இப்ப நான் என்னோட மகள்கள் வந்து முதல்ல பார்க்கும்போது சின்ன பிள்ளைங்களா இருந்தாங்க. இப்ப பார்த்தா 2 பேருமே எனக்கு டஃப் கொடுக்குற லெவலுக்கு ஹைட் வந்துட்டாங்க. இப்போ அவங்க வந்து தே ஹேவ் மெனி சாய்ஸஸ். அப்பா டியூட் போலாமா, இல்லப்பா பைசன் போலாம், இல்லப்பா நம்ம இது 2மே வேணாம், அதுக்கு போல F1 ஒரு படம் வந்திருக்கு அது போலாம். அது என்ன படம்டா, அது ரேஸ் ஓட்டுற படம்பா. அப்படியா சரி போலாம்டா. இல்ல F1லாம் என்ன, அது என்ன F1 P1லாம் கிடையாது, நீ டியூடுக்கு தான் வந்தாகணும் அப்படின்னா அங்க ஒரு வருத்தம் பிறக்கும். அவளுக்காக ஒரு 2 மணி நேரம் ஏன் கொடுக்க கூடாது? அப்ப அந்த F1ல போய் உட்காரும் போது அவ ஒரு கதை ஓப்பன் ஆவா. அப்பா நீ ஸ்கூல்ல என்ன நடந்துச்சு தெரியுமா, இந்த ஒரு கூட ஒரு பையன் இருக்கான்பா, மாறி பேசுறான்பா. அதை சொல்றதுக்கு ஒரு கேரக்டர் வேணும். அந்த கேரக்டரா நான் கன்வெர்ட் ஆகிறேன். அந்த கேரக்டர் கன்வெர்ட் ஆகுனா அவ ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளார என்கிட்ட வரா. அந்த கம்ஃபர்ட் ஜோன் முடிச்சுட்டாப்பா வேஃபல்ஸ் போலாம்பா, கோடா ஃபுட் ஸ்ட்ரீட் போலாம்பா, அங்க ஒரு ஆர்டர் ஒன்று வருது. ஸோ இது அவங்களுக்கான கொடுக்கப்படுற நேரத்துல அவங்களோட நம்ம ஜெல்லாகும் போது அவங்கள மேய்க்கிறது பெரிய விஷயமா இருக்காது. இதெல்லாம் பண்ண அப்பா அடுத்த நாள் காலையில டே கொஞ்சம் அந்த மார்க்கை மட்டும் கரெக்ட் பண்ணிக்கிட்டா, அப்பா நீங்க இவ்வளவு பண்ணிட்டீங்கல்ல, நான் மார்க் எப்படி எடுத்து காட்டுறேன் பாருங்க அப்படின்னு 10th 463 கிட்ட வந்தாங்க. ஸோ இதுதான் ட்ரெண்டே தவிர மற்றபடி அவங்கள நான் குச்சி வச்சு அடிச்சு படிக்க வச்சிருந்தா கூட அவங்க இவ்வளோ தூரம் அவங்க என்ன இருப்பாங்க, அங்கே பயம் வந்திருக்கும். ஐயோ அப்பா மார்க் எடுக்கலாம் திட்டுவாரு. இப்போ அவங்களுக்கு என்னன்னா நம்ம கேட்கறதெல்லாம் பண்றாங்களே, ஏன் நம்ம படிக்க கூடாது? இதுதான் பிள்ளைங்களை கொண்டு போறதுக்கு ஒரு சேஃபான வழின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா திட்டுறது அடிக்கிறது, ஒரு பெல்ட் வச்சு அடிக்கிறது, மார்க் கம்மியாச்சுன்னா திட்டுறது, இதெல்லாம் அவங்க நிறைய நம்பியார் ஐயா காலத்துல இருந்து வில்லனா பார்த்துட்டு வந்துட்டாங்க. நம்ம ஏன் ஒரு கேரக்டரா மாறணும்? அதுக்கு பதிலா இப்பெல்லாம் பண்ணா இது நல்லா இருக்கும்டா அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே வரும்போது அவங்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டியது பணம் பொருள் அதெல்லாம் கிடையாது, கொஞ்சோண்டு அட்டென்ஷன். அந்த அட்டென்ஷனை கொடுத்துட்டு பாருங்க பிள்ளைங்கிட்ட, அவங்க வேற லெவல்ல நம்மகிட்ட 100% நம்மளுக்கு திருப்பி வருவாங்க. ஒரு நண்பர்கள் ஆயிட்டாங்கன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் அவங்க வெளியில போய் சமுதாயத்துல போய் பார்க்குற தவறான விஷயங்களை கூட நம்ம கிட்ட ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கனாலே நம்ம எஸ்கேப். அப்பா ஒருத்தன் வந்து இது மாதிரி ஃப்ளட் பண்றான்பா, ஒருத்தன் வந்து என்ன வந்து பப்புக்கு கூப்பிடுறான்பா, இதுப்பா அதுப்பாங்கிறத நம்மகிட்ட சொல்ல ஆரம்பிச்சாலே சரிடா நீ பார்த்துக்க இதெல்லாம் போனால் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு அவங்கள்ட்ட நெகட்டிவிட்டியை மட்டும் நம்ம கரெக்ட் பண்ணி விட்டாலே அவங்க பாசிட்டிவ் லெவலில் போயிடுவாங்க. இது பிள்ளைங்களை பொறுத்த வரைக்கும். ஒய்ஃப் பொறுத்த வரைக்கும் அவங்களும் நானும் மேட்சிங் ட்ரெஸ்லேருந்து ஆரம்பித்து ஒரு மாதிரி ஒரு அழகான ட்ரெண்டில் போயிட்டு இருப்போம். 2 பேருமே திரைத்துறையில் இருக்கிறதால நிறைய கருத்துக்கள் வந்து நடிக்கிறத பற்றி அந்த மாதிரி விஷயங்கள் நிறையா நாங்கள் ஷேர் பண்ணிப்போம். அதாவது இதில் வந்து உங்கள் பேர்ட்ட நீங்கள் பண்ணுற ரொமான்ஸ் நல்லா இல்லைங்க, இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணுங்க. இல்லை அவங்க சொல்லுவாங்க எனக்கு, நானும் அதை சொல்ல போய் விட மாட்டாங்க. பொசஸ் ஆகிற அளவுக்கு ஒன்றும் இல்லைங்க. ஏன்னா
இப்போ நம்ம 2 பேர் பேசிட்டு இருக்கோம், நம்ம 2 பேர் தனியா பேசிட்டு இருக்கிறதா யாராவது பாக்குறவங்க நினைச்சாங்கன்னா அவங்க தான் பெரிய லூஸ். ஏன்னா இதுக்கு பின்னாடி 20 பேர் இருக்காங்க. ஸோ இங்கேயே 20 பேருங்கும் போது ஒரு சினிமா எடுக்கும் போது அங்க வந்து பின்னாடி எத்தனை பேர் இருப்பாங்க? அவங்க தனியா காதலிக்கல, திரைத்துறையில அவங்களோட வேலை. எப்படி ஆஃபீஸ் போறாங்களோ, எப்படி வண்டி ஓட்டுறாங்களோ அந்த மாதிரி அது ஒரு வேலை. ஸோ அங்க பொசஸ் ஆகிறதுக்கு இல்லை, பர்ஃபார்மன்ஸ் லெவல்ல இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி கருத்துக்கள் தான் பரிமாறப்படுமே தவிர மற்றபடி வந்து பொசஸ் ஆகிறதெல்லாம் டே 1ல இருந்து அவங்களும் அதுக்கான வாய்ப்பை கொடுத்ததுல. நானுமே இத்தனை பெண்களோட ரீல்ஸ் பண்றேன்ல, அவங்களா இன்னைக்கு என்ன சந்தியா கூடயா, இன்னைக்கு என்ன சுப்பக்கா கூடயா, நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா தான் போயிட்டு இருப்பாங்களே தவிர மற்றபடி இதுல பொசஸ் அளவுக்கு ஒன்றும் வேலை இல்லை. ஓகே, இப்போ பெண் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரியான காலம் தான் இப்போ கிரியேட் ஆகிட்டு வருது. ஸோ அவங்கள கான்சென்ட்ரேட் பண்ணும்பொழுது நிறைய விஷயங்கள் நம்ம விட்டு கொடுக்க வேண்டியது இருக்கும், நிறைய இடத்துல நம்ம விட்டு பிடிக்க வேண்டியது இருக்கும், இதெல்லாம் இருக்கும். ஸோ இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு பெண் பிள்ளைகளை வளர்க்குறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? கொஞ்சம் அவங்களோட உட்காருங்க, அவங்களுக்குள்ளார ஒரு உலகம் இருக்கு, அதை கொஞ்ச நேரம் உட்காந்து அந்த உலகத்துல போய் நீங்க பேச்சு கொடுங்க. அவங்க கிட்ட எதெல்லாம் கெட்டதுங்கிறத மட்டும் சொல்லிருங்க. இதெல்லாம் பண்ணா இப்படி ஆகும். இப்போ ஒரு படத்தை ஓபன் பண்றது பாத்தீங்கன்னா மிஸ்டர் முகேஷ் தான். ஆனா முகேஷை மறந்துட்டு நம்ம இன்ட்ரோல போய் என்ன பண்றோம், திருப்பி தம் அடிக்கிறோம். அதனால இன்ட்ரோல் முடிச்ச அப்புறம் திருப்பி முகேஷை வச்சு ஓபன் பண்றாங்க செகண்ட் ஹாஃபையும். ஆனாலும் என்ன பண்றோம், படம் முடிச்சுட்டு தம் அடிக்கிறோம். ஸோ இவ்வளவு தூரம் நம்ம முகேஷை பார்த்து நம்மளுக்கு அந்த பயம் போக மாட்டேங்குது. அதனால இந்த லெவலுக்கு நம்ம சொல்லியும் கூட அந்த தவறுகள் நடக்குது. எதிர்பார்க்கல, நானே எதிர்பார்க்கல, ஃப்ளோல வந்துருச்சு. சரியா? ஸோ இத்தனை விஷயங்கள் நம்ம சொல்லியும் கூட அந்த தவறுகள் நடக்குதுங்கும் போது நம்ம கூட இருந்து 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 இதெல்லாம் கெட்டதுன்னு சொல்லிக்கிட்டே வரலாம். இன்னைக்கு வரைக்கும் நான் தம் அடிக்காது, தண்ணி அடிக்காத காரணம் என்னன்னா, ஒரு 8-9 வயசு விவரம் தெரியும் போது எங்க அப்பா வந்து திருச்சிட்டாங்க, ஒரு பெரியாஸ்பத்திரி கூட்டிட்டு போய் அவரோட நெருங்கிய நண்பர், எங்க அப்பாவும் தண்ணி அடிக்க மாட்டார், தம் அடிக்க மாட்டாரு, பட் அவரோட ரொம்ப க்ளோஸான நண்பர் தண்ணி அடிச்சதாலேயே அவருக்கு லிவர் கேன்சர் வந்து, அந்த லிவர் கேன்சரோட உச்சக்கட்ட அவர் சாவ போறதுக்கு ஒரு நாள் முன்னாடி என்னை கூட்டிட்டு போய் காட்டுறாரு. அன்னைக்கு நான் பார்த்த அந்த உருவம் இப்போ என்னோட கண்ணில் இருக்கு. அப்படியே அவரோட பார்ட்ஸ் எல்லாம் அந்த தையல் போட்டு அந்த தையல்ல இருந்து பிச்சுக்கிட்டு வெளில வந்து அந்த குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸ்லாம் பார்க்கும். அப்பா இது ஏன் இப்போ இப்படி ஆகுது, தண்ணி அடிச்சா இப்படி ஆகும்பா, அப்போ நான் நாளைக்கு தண்ணி அடிச்சாலும் இப்படி ஆகுமா, 100% இப்படி ஆகும்பான்னு அன்னைக்கு சொன்னார் பாருங்க. இப்போ நீங்கள் பக்கத்தில் 5 கோடி ரூபா வச்சுட்டு லைட்டாக ஒரு பெக்கெடு ராஜ்கமெல்லாம் நான் எடுக்க மாட்டேன். ஏன்னா அந்த 5 கோடி ரூபா எடுத்துகிட்டு போய் அனுபவிக்க நான் இருக்கணும்ல. எனக்கும் அந்த அங்கிள் மாதிரியே லிவர் கிழிஞ்சு வெளில வந்துருச்சுன்னா அன்னைக்கு எங்கள் அப்பா கொடுத்தது என்ன, அப்பா நம்மளை எப்படி கூட்டி போயிட்டாரு அப்படின்னு யோசித்தேன். ஆனால் அது ஏற்படுத்தின பயம் இத்தனை வருடங்கள். ஏன்னா எனக்கெல்லாம் தண்ணி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு டெய்லி உண்டு, யோசிச்சு பாருங்க, டெய்லி உண்டு. ஆனால் அதை அடிச்சுக்கிட்டே இருந்தால் இந்த லெவலுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுக்குற லெவலுக்குலாம் நான் இந்த தெளிவோடு நான் இருந்திருக்க முடியாது. ஸோ அதனால் நம்ம அது நெகட்டிவ்ஸை மட்டும் சொல்லிட்டாலே போதும். பெண் பிள்ளைகள் இன்றைக்கி ரொம்ப தெளிவாக இருக்காங்க, அவங்களோட சாய்ஸஸில் தெளிவாக இருக்காங்க. அது வந்து ஒரு டிஷர்ட்டில் ஆரம்பித்து ஒரு கம்மலில் ஆரம்பித்து நான் இப்படி தான், இப்போ இது இருந்தால் நல்லா இருக்கும்ப்பா அப்படிங்கிறதுல அவங்க தெளிவாக இருக்காங்க. ஸோ அவங்கள ஃப்ரீயாகவே விட்டுறலாம், ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி. எங்கேயாவது தப்பாக போனாங்கன்னா அது தப்புன்னு சொல்ல வேண்டியதான் நம்ம பொறுப்பே தவிர மற்றபடி அவங்கள பயங்கரமாக கட்டுப்படுத்தி வைக்க வேண்டியதெல்லாம் நம்ம வேலை. சார் உங்ககிட்ட இதை முக்கியமாக கேட்க வேண்டிய கேள்வியாக இருக்குது. ஒரு ஹஸ்பண்ட்னா ஒரு ஒய்ஃப் கிட்ட இந்த அளவுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டா வந்து சரியா மெயின்டைன் பண்ணிக்கலாம்ப்பா, இதெல்லாம் நீ வந்து கொஞ்சம் கொஞ்சம் இருந்துக்கோப்பா அப்படின்னா எந்த விஷயங்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய அட்வைஸ்? ஐயோ இன்னைக்கு நீங்க ஒரு பக்கம் ஆன்மீகவாதி ஆக்குறீங்க, ஒரு பக்கம் ரோல் மாடல் ஹஸ்பண்ட் ஆக்குறீங்க. ஒன்றும் இல்லைங்க, அதாவது வருமானத்துக்கு ஏற்ற செலவு பண்ணுறதுங்கிறது இன்னைக்கு எல்லாரும் ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. அந்த விஷயத்தை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா எனக்கு ஒரு 25ஆம் தேதிக்கு மேலே கேன் யூ ஜிபே 500, கேன் யூ ஜிபே 1000 அப்படிங்கிற மெசேஜஸ் ரொம்ப வருது. அந்த மெசேஜஸ் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த 500 ரூபாய் கேட்குற இடத்துல நம்ம 200 ரூபா அனுப்புகிறோம், அது வேறு விஷயம். பட் அந்த 500 ரூபா கூட இல்லாமல் என் நண்பன் இருக்கானே, அவன் அப்போ என்ன பண்ணிட்டான்னா, இப்போ நான் புதுசாக ஒரு கார் ஒன்று ஒரு 2 நாளில் எடுக்க போகிறேன். அந்த கார் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரணமான ஒரு எர்டிகா கார் தான் எடுக்க போகிறேன். எல்லாருமே அந்த எர்டிகா எடுக்கும்போது, எர்டிகா கூட வேணாம், நான் வேகனார் வச்சிருக்கேன் 2 வருஷமா. வேகனார் எடுத்துட்டு நான் ஒரு தடவை லொக்கேஷன் வரும்போது என்னோட சக நடிகர்கள் எல்லாம் கலாச்சாங்க. ஏன்டா அவன்கிட்ட காசா இல்லை, நீ எதுக்கு சோப்புடப்பா மாதிரி வேகனார் வாங்குற, நீ இந்த மினி கூப்பர் வாங்கலாம்ல, நீ வந்து பென்ஸ் வாங்கலாம்ல, நீ அது வாங்கலாம்ல, இது வாங்கலாம்ல. என்னால் அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில் கண்டிப்பாக என்ன கூப்பரை வேணாலும் வாங்கியிருக்க முடியும். ஆனால் மாதம் இப்போ என்னோட வேகனாரோட டியூ வந்து 7500 ரூபாய். ஆனால் மினி கூப்பர் வாங்கியிருந்தேன்னா என்னோட டியூ 45000 ரூபாய். இந்த 45000 ரூபாய்க்கு நான் என்ன பண்ணியிருப்பேன்னா அதை மட்டுமே மைண்டில் வச்சு காலிலேருந்து ராத்திரி வரைக்கும் வேலை பார்த்துருப்பேன். கார்டியோ கட்டணும், இஎம்ஐ கட்டணும், இதை கட்டணும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணிட்டேன், என்னோட லெவலுக்கு என்ன கார் வாங்க முடியுமோ, எங்கே போனாலும் ஏசி தான். உங்களை மாதிரி ஆட்களை பார்க்க வரும்போது மூஞ்சி நல்லா இருக்கணும், நல்ல தெளிவாக இருக்கணும். அது 7500 ரூபா காரில் போனாலும் அந்த மூஞ்சி தான். 10 லட்ச ரூபா இல்லை, 1 கோடி ரூபா கார் வாங்குற நிலைமை வரும்போது நான் அதை வாங்குவேன். நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, வருமானத்துக்கு இல்லாத செலவை கடுமையா கமிட் பண்ணிட்டு மாதம் பூரா அவங்க மண்டையில ஓடுற 3 எழுத்துக்கள் என்னன்னா இஎம்ஐ. இதை தவிர அவங்க மண்டைக்குள்ளார வேற எதுவுமே ஓட மாட்டேங்குது. அதை வந்து கொஞ்சம் கம்போஸ் பண்ணிக்கணும். ரெண்டாவது வந்து நான் சொல்ற ஒரு நேரம் என்னன்னா, கொஞ்சம்
ஃபேமிலி டைம்னு கொஞ்சம் ஒதுக்கணும். ஏன்னா வேலைகள் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துகிட்டே தான் இருக்கும், அது வேற வேற டைவர்ஷன்ல இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு வரும்போது நம்மளுக்கு ஃபேமிலி அப்படின்னு ஒன்று இருக்கும். இப்போ நான் என்ன வேலை இருந்தாலும் டெய்லி நைட் எங்க அம்மா அப்பாட்ட ஒரு 1/2 மணி நேரம் உட்காராம நான் போகவே மாட்டேன். அவங்களுக்கு என்னன்னா எங்க அம்மாவுக்கு அன்னைக்கு பூரா நடந்த விஷயம் என்னன்னா காய்கறிக்காரன்ட்டு ஒரு 20 ரூபா குறைச்சு வாங்கிட்டேங்கிறது அவங்களுக்கு வந்து அயனா சதையை திருப்பி போட்ட மாதிரி. அந்த விஷயத்த அவங்க என்கிட்ட சொல்லணும்னா வாங்குறது கூட நிறுத்த மாட்டாங்க. அதை என்கிட்ட சொல்லலைன்னா அவங்களுக்கு நைட் நிம்மதியா தூக்கம் வராது. 20 ரூபா நான் பேசி வாங்கிட்டேன்ல. ஸோ இந்த மாதிரி அந்தந்த நேரங்கள் அந்தந்த கேரக்டர்ஸ்க்கு உரிய அந்த டைம் கொடுத்தோம்னா அது வந்து லைஃப் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ரெண்டாவது என்ன பண்றோமோ உயிரை கொடுத்தாது பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்கணும். அந்த கல்விங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த கல்வியை நம்ம எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஒரு 100 கோடி ரூபாய்க்கு சொத்து வைக்கிறத விட நம்ம அவங்க என்ன கேட்குறாங்க, அதுவும் வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா அவங்களுக்கு பிடிச்சதை படிக்க வைக்கணும். நான் டாக்டர் ஆக நினைச்சேன், நீ படி, இன்ஜினியர் ஆக நினைச்சேன், அதெல்லாம் நம்ம நினைச்சதோட சரி காய போடவே முடியாது. அதனால அவங்க கிட்ட உனக்கு என்னப்பா வருது, சரி ஓகே. நீ எங்க அம்மா வந்து இந்த ஃபீல்ட்ல இருக்கணும்னு ஆசைப்பட்டவங்க, அதனால அழகா வந்துட்டீங்க நீங்க. அப்போ அம்மா எனக்கு வந்து அது எந்த தாட்மே கிடையாது. இப்ப நீங்க சொல்லும் பொழுது அது எனக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. சோ அந்த ஒரு எண்ணத்தை நம்ம அவங்களுக்கு சரி பண்ணி கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு வந்து பண்ணிடணும். நாலாவது ஏதாவது கஷ்டப்பட்டாது பிள்ளைங்களுக்கு ஒரு சின்ன ப்ராப்பர்ட்டி ஏதாவது ஒண்ணு. ஏன்னா அது வந்து நிறைய பேர் என்ன ஆயிடுறாங்கன்னா இன்னைக்கு ஒரு 1 லட்ச ரூபா வந்தா இன்னைக்கு 95,000 செலவு பண்ணி நம்ம ஜாலியா இருந்துடலாம் அப்படின்னு ஒரு நினைப்பிலே இருக்காங்க. சின்ன சின்ன சேவிங்ஸ் வந்து கண்டிப்பாக வேணும். ஏன்னா சேவிங்ஸுங்கிறதே செங்கல்பட்டு தாண்டினா தான் காதலே கேட்க முடியுது. சென்னை சிட்டிக்குள்ளே என்ன ஆகுதுன்னா 1 லேக் வருது படி, அருகில்னு வேற சொல்றாங்க. ஆமா 1 லேக் வருது படி, பட் நான் வந்து கம்ப்ளீட்டாக நான் வந்து என்கேஜாக இருக்கேன். நான் வந்து ஐம் கோயிங் டு கப், ஐம் கோயிங் டு பிளாப், ஐம் கோயிங் டு திஸ் டாப் பார்ட் எல்லாம் காலி ஆயிடுது. சேவிங்ஸ்லாம் லைஃப்ல கிடையவே கிடையாது. என்னத்துக்கு நான் என் பிள்ளைக்காக சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற தாட்டெல்லாம் இன்னைக்கு நிறைய இருக்கு. அதெல்லாம் இல்லை. நம்ம அவங்க வளர்ந்து நம்ம அவங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது நம்ம ஏதாவது அவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் நான் வந்து சரி. இந்த ஒய்ஃப் அட்வைஸ் ஏதோ சைடுல கேட்டேன் சார். சண்டை வரலனாலே வந்து பயங்கரமா காம்ப்ரமைஸ்ல போயிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். சின்ன சின்ன சண்டைகள் வரும்போது தான், எதிர்கருத்துகள் வரும்போது தான் அங்க வந்து, ஆனா அது எல்லாமே குட்டி குட்டியா ஆரம்பிச்சு இந்த ஒரு 5 நிமிஷத்துல சீன் முடிகிற மாதிரி அதுக்குள்ளார அது முடிச்சிடணும். அதை கேரி ஓவர் பண்ணிட்டே போகும்போது என்ன ஆகும்னா கருத்துக்கள் இன்னும் பெருசாகி பிரச்சனைகள் வந்து ஒரு 3வது ஆள் உள்ள வருவாரு. அவங்க சிந்தனையில இருக்கிற விஷயங்கள் இந்த 2 பேரோட சிந்தனைக்குள்ளார திணிக்கப்படும். அந்த மாதிரி வராமல் 3வது ஆள் விடாம அழகா நம்ம 2 பேர் லெவல்லே முடிச்சுக்கிறது ரொம்ப சேஃபான விஷயம். அந்த 90s கிட்ஸ் அப்படிங்கறத தாண்டி ஜென்சி கிட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மேட்டை கிரியேட் பண்ணி போறாங்க. இந்த டெல்லி லூங்கிற வார்த்தை எல்லாம் கூட புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறது எல்லாம். சோ இந்த மாதிரி அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அட்வைஸ்னா என்னன்னு கொடுப்பீங்க, இல்ல அவங்களுக்கு ஏதாவது சொல்ல விருப்பப்பட்டீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? அவங்களுக்கு ஒண்ணுமே சொல்ல வேணாங்க, அவங்க வேற லெவல்ல செம்ம ஃபார்ம்ல இருக்காங்க. என்ன ஒரு சில இடங்கள்ல வந்து இந்த ட்ரக்ஸ், இந்த டோப்பு, இந்த விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அடிக்ட் ஆயிடுறாங்க அப்படின்னு தோணுது. அந்த குழந்தைங்க தான் எங்க மிஸ் பண்றாங்கிறது எனக்கு தெரியல. அதாவது படிப்பு மேல இன்ட்ரெஸ்ட் குறையுதா, இல்ல அவங்க கேட்கிற அனிருத் மேலேயும் சாய் அபியங்கர் மேலேயும் இருக்கிற அந்த இசை மேல இன்ட்ரெஸ்ட் குறையுதா, இல்ல வீட்டுல அம்மா அப்பாவோட டார்ச்சரா, எதை வேண்டான்னு முடிவு பண்ணி அந்த ட்ரக்ஸுக்கு போறாங்கிறத நான் ஒரு ரிசர்ச்சே பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு அது கரெக்டா தெரியல. ஏன்னா அதுல போக போக லைஃப் என்ன ஆகுதுன்னா ஒரு பெரிய சைஸ் கேள்விக்குரிய மாதிரி. ஸ்கூல் பீரியட்லயே இதெல்லாம் கிடைக்கிற மாதிரியான வாய்ப்புகள் நிறையவே வந்து கிரியேட் ஆயிட்டு இருக்குங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச இந்த செட்லயே இப்ப சரக்கு இருக்கு. ஆனா அந்த சரக்கை நான் தொட போறேன்னா இல்ல போய் இன்டர்வியூ முடிஞ்சோடனே அப்பெல்லாம் சாப்பிட போறேனாங்கிறது என் சாய்ஸ் தானே. ஸோ எல்லா இடத்துலயும் எல்லாமும் இருக்கு. உங்ககிட்டயும் இப்போ ஜிபே இருக்கும், வெளில போனா பப் இருக்கும். நீங்க அங்க போறீங்களா இல்ல முடிச்சுட்டு அம்மாட்ட போய் நீங்க ராஜ்கமல்னு ஒருத்தனை மீட் பண்ண அப்படின்னு சொல்ல போறீங்களா? சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். ஸோ குழந்தைங்க கிட்ட சுத்தி ட்ரக்ஸுக்கு நடுவில் அவங்க வாழ்ந்தாலுமே கூட அவங்க அதை எடுத்துக்க போறாங்களா இல்ல அதை விட பெட்டரா ஒரு டைவர்ஷனுக்கு போறாங்களா? அந்த டைவர்ஷன் எங்க மிஸ் ஆச்சுங்கிறதா என்னோட கேள்வி. ஏன் ட்ரக்ஸ் உள்ள வந்துச்சு, ஏன் வந்து டோப் உள்ள வந்துச்சு, ஏன் சரக்கு உள்ள வந்துச்சு? அப்ப ஏதோ ஒண்ணு கிடைக்காம தான் அந்த குழந்தைங்க இதுக்குள்ளார போயிருக்காங்க. அதைத்தான் நம்ம கட் பண்ண நினைக்கணுமே தவிர உடனே நம்ம லோகேஷ் கனகராஜ் சார் மாதிரி ட்ரக்ஸ் சம்பந்தப்பட்ட படமா எடுத்து சரி பண்ணுவோம், அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அது அவர் பார்த்துப்பார். சரியா? நம்ம என்ன பண்ணணும், நம்ம வீட்டு பிள்ளைங்களை வந்து டேய் அதை விட பெட்டரா ஒண்ணு இருக்கடா, நான் உனக்கு சொல்றேன் பாரு, நீ இதை ட்ரை பண்ணி பாரு, நீ அதெல்லாத்தையும் விட்டுட்டு நல்ல ராஜேஷ் வைத்தியாவோட வீணை கொஞ்ச நேரம் கேட்டு பாரு, நீ கேட்டா உனக்கு ஒரு போதை வந்து அந்த மாதிரி அவங்களுக்கு சொல்லி அவங்களை அதை டைவர்ஷன் பண்ணிட்டோம்னாலே அவங்க அந்த வழி திருப்பி விட்டா போதும். மற்றபடி என்ன படிக்கணும், எங்க வேலை பார்க்கணும். இப்பவே 12th படிக்கிறாங்க என் பொண்ணு. ஒரு 15 யூனிவர்சிட்டிஸோட லிஸ்ட்டை கையில வச்சிருக்காங்க. சத்தியமா எனக்கு அண்ணாமலை யூனிவர்சிட்டியை தவிர எதுவுமே தெரியாது. ஏன்னா அங்கதான் நான் படிச்சேன். அதுவே இல்ல கரஸ்ல தான் படிச்சேன். அதுவும் எனக்கு ஒண்ணும் தெரியாது. சோ இதை தவிர யூனிவர்சிட்டின்னு எனக்கு தெரிஞ்சது ஜீவா நடிச்ச படம் மட்டும்தான். அதனால ஒண்ணுமே தெரியாது. அந்த லெவல்ல இருக்கும் போது அவங்க 15 யூனிவர்சிட்டி, அந்த யூனிவர்சிட்டிக்குள்ள எப்படி போறது, அதுக்கு எவ்வளவு ஃபீஸ்,
அதுக்கு என்னோட பட்ஜெட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரோட, ஏன்னா என்னோட ஃபினான்ஷியல் மேட்டர் எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஸோ நான் உங்களை குட்டி செட்டியார் தான் கூப்பிடுவேன், அவங்களுக்கு எல்லாமே தெரியும். ஸோ அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி, அப்பா நீங்க இப்படி இதை பே பண்ணலாம்ப்பா, இதை பண்ணிடலாம்ப்பா, நான் இந்த மார்க் எடுத்தா இப்படிப்பா, இந்த மார்க் எடுத்தா இப்படிப்பா, அவ்வளோ தெளிவா இருக்காங்க ஜென்சி கிட்ஸ். ஸோ இதுல தப்பா போற கிட்ஸை மட்டும்தான் நம்ம வந்து டைவர்ட் பண்ணி விடணுமே தவிர மற்றபடி அவங்களை எதுவும் டார்ச்சர் பண்ண வேணாம். ஒரு குழந்தைக்கும் ஒரு திறமை இருக்கு. அந்த திறமையை வந்து தயவு செஞ்சு அந்த பெற்றோர்கள் வந்து ஏதாவது ஒரு விதத்துல முடக்காதீங்க. என்னன்னா ஒரு குழந்தைக்கு நல்லா பாட தெரியும், ஆனா நம்ம குடும்பம்லாம் எப்படி பாடுறது, அதெல்லாம் கூத்தாடிங்க பண்றது அப்படின்லாம் ஒதுக்கிறாதீங்க. நாளைக்கு அந்த குழந்தை வந்து எவ்வளவு படிச்சாலும் இந்த பாட்டு மூலமாவும் அவங்களுக்கு ஒரு பிளஸ் கிடைக்கலாம். ஸோ அவங்களுக்கு கிடைக்கிற சின்ன சின்ன, இப்போ ஒரு குழந்தைக்கு பாட தெரியுமா, ஆட தெரியுமா, நல்லா வரைய தெரியுமா, அதை கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுங்க. அதை சின்ன சின்னதா சோஷியல் மீடியால போட்டு எக்ஸ்போஸ் பண்ணுங்க. இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு இன்டர்வியூ லெவலுக்கு நான் வந்திருக்கேன்னா, நான் கோயில் மட்டும் தனியா போயிட்டு வந்திருந்தேன்னா இது இங்க வந்திருக்காது. நான் அதை இன்ஸ்டால போட, யூடியூப்ல போட தான் நீங்க பார்த்து இன்டர்வியூ எடுக்கிற லெவலுக்கு இன்னைக்கு வந்திருக்கீங்க. அதை நான் பண்ணாம விட்டுருந்தேன்னு வைங்களேன், நானும் இங்க இருக்கிற 10 ஆர்டிஸ்ட் மாதிரி ஒரு ஆர்டிஸ்டா இருந்திருப்பீங்க. ஸோ இந்த எக்ஸ்போஷர் தான் எனக்கு இன்னைக்கு வந்து புகழும் கொடுக்குது, 100% பணமும் கொடுக்குது. நான் 10 நாள் இங்க வேலை பார்த்தா என்ன காசா, அதுக்கு ஒரு ரீலுக்கு தரேங்கிறாங்க. இப்போ அவ்வளோ வந்துருச்சாப்பா, சரி கொடுங்க வாங்கிக்கிறேன். ஏன்டா நான் இப்போ இன்ஃப்ளூயன்சர்னு ஆயிட்டேனாமா. ஸோ எனக்கே தெரியல நான் என்ன ஆக்கிட்டாங்களாமா. அதனால இது எங்கேருந்து ஆரம்பிச்சது, முதல்ல நான் போட்ட வீடியோக்கு 5 வியூஸ் 10 வியூஸ் தானே வந்துச்சு. அங்க நான் டயர்ட் ஆகல. அதான் சார் நான் கேட்கணும்னு நினைச்சேன். ஆக்சுவலா இந்த கேள்வியை நான் முன்னாடியே கேட்கணும்னு நினைச்சேன். நான் வந்து டைவர்ட் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு ரீல் வந்து நீங்க போடுறீங்க அப்படின்னா வந்து ஒரு சிலது போகவே போகாது. அந்த டைம்ல டயர்ட் ஆவீங்களா, இல்ல அடுத்தது நம்ம வந்து பிரசன்டபிளா வந்து சூப்பரா பண்ணிடலாம், இல்ல என்ன மைனஸ் பண்ணும் அப்படிங்கறத பார்த்து அதை திருத்தி மற்ற ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மைனஸ் என்னங்கிறத பார்த்துருவேன், எது ஜாஸ்தியா போச்சு அப்படிங்கறத பார்த்துருவேன். செகண்ட் ஆஃப் ஆல் ஒரு 10 வியூ போயிருக்குமா கேவலமா வச்சாலும் அந்த 10 பேர் பார்த்திருக்காங்கல்ல, அந்த 10 பேரை சந்தோஷப்படுத்துனதுல பண்ண மாட்டேன். அது என்ன ஆகும்னா, போயிட்டே இருக்கும் போது ஏதாவது ஒரு 1 மில்லியன் போகும்ல, அப்ப எல்லாம் நம்ம பேஜுக்குள்ள வருவாங்க. அப்ப இந்த 10 வியூஸ் பார்த்தனா கரெக்டா என்னோட தம்பி ஒருத்தன் கூட இருப்பான், விக்னேஷ். நான் சொல்லுவான், இந்த வீடியோ 1.5 வருஷம் முன்னாடி போட்டோம்னா இது பாருங்க இப்ப 100K போயிருக்கு. அப்ப அது 10K கூட, வெறும் 10 வியூஸ் கூட போகாதது இப்போ அது 100K போயிருக்கு. ஸோ நம்ம எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த எக்ஸ்போஸ் பண்றத 2 விஷயம், ஒண்ணு தப்பா பண்ணக்கூடாது, 2வது இன்னொருத்தங்க மனசு நோகும்படி. இப்ப நம்ம கோயிலை பத்தி பேசுறதால அடுத்த மதத்தை பத்தி நம்ம வந்து இது பண்ணி பேசுறது, இது 2 மட்டும் நிறுத்திட்டு நம்ம சாமி பெருமைகளை நம்ம சொல்லுவோம். நான் இன்னும் வேளாங்கண்ணி கோயில்ல போய் அந்த கோயிலை பத்தியும் சொல்லியிருக்கேன், நாகூர் தர்கால போய் கம்ப்ளீட்டா அதை பத்தியும் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த எக்ஸ்போஷர் பண்றதுக்கு தயவு செஞ்சு தயக்கப்படாதீங்க. கலாய்க்கிறவங்க உங்க பக்கத்திலே இருப்பாங்க, ரொம்ப தூரமாலாம் இல்லை. உங்க நெக்ஸ்ட் பர்சனே, இப்போ ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்டே கூட கலாய்ப்பாங்க. ஆனா அதை நம்ம மனசுல வச்சுக்கவே கூடாது. நம்மளோட தாட் என்ன, நம்ம சாமியோட விஷயத்த நம்ம வெளியில சொல்லணும். அதை யாராவது என்னைக்காவது பார்த்தாங்கன்னா சந்தோஷம், பார்க்கலனாலும் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கணும். அவ்வளவுதான். ஸோ அந்த எக்ஸ்போஷர் விஷயம் தான் நான் முக்கியமா பேரண்ட்ஸ்க்கு சொல்ல வருது. ஏன்னா அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, அதுக்குள்ளார போனா கெட்டு போயிடுவாங்க, சினிமாக்குள்ளார போனா கெட்டு போயிடுவாங்க. கெட்டு போற பிள்ளை எங்க இருந்தாலும் கெட்டு போகும், ஐடி ஆபீஸ் போனாலும் கெட்டு போகும், ஹாஸ்பிட்டல்ல டாக்டரா பார்த்தாலும் கெட்டு போகும். நல்லா இருக்க பிள்ளை எந்த ஸ்டுடியோல இருந்தாலும் நல்லா இருக்கும். ஸோ அது பிரச்சனையே இல்லை. அது வந்து நம்ம உலகத்தை பார்க்குற விதம், உலகத்தை நம்ம எடுத்துக்கிற விதம் தானே தவிர, இதைத்தான் நான் ஒரு மெசேஜ் என்ன வச்சுக்கோங்களேன், அது சொல்லணும்னு நினைச்சது, அவ்வளோதாங்க. மற்றபடி சினிபஸ் டீமுக்கு ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். நிறைய விஷயங்களை வந்து சார் நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாரு. ஸோ நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப பொறுமையாக நம்ம கேட்ட கேள்வி எல்லாத்துக்குமே வந்து பதில் சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு விஷயங்களா இருக்கட்டும், ஒரு பெண்களை எப்படி வளர்க்குறதா இருக்கட்டும், பெண் பிள்ளைகளுக்கான அட்வைஸாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் இங்கே ஜென்சி கிட்ஸ்க்கு கொடுக்க வேண்டிய காமன் அட்வைஸாக இருக்கட்டும், ஒரு ஒய்ஃப் கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கணும் அப்படிங்கிறதா இருக்கட்டும், ஒரு ஆக்டிங் ஃபீல்டில் எந்த அளவுக்கு பெண்களுக்கு கம்ஃபர்ட் ஜோன் கொடுக்கணும் அப்படிங்கிறதா இருக்கட்டும், ஒரு ஐயப்பன் கோவிலுக்கு எந்த அளவுக்கு ஒரு பக்தரா இருக்கணும் அப்படிங்கட்டும், மற்ற மதங்களை எந்த அளவுக்கு வந்து தொடாம நம்மளுடைய விஷயத்தை நம்ம எப்படி கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்கட்டும் நிறைய விஷயங்களை பத்தி ஷேர் பண்ணிக்கிட்டாரு. இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிற வரைக்கும் சைனிங் ஆஃப் தீபிகா வெங்கடேஷ்.